Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். அதுக்கு ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானது அதுல மிளகு சேர்த்திக்கலாங்க. மிளகு நல்லா பொரியட்டும். மிளகு நல்லா வெடிக்கட்டுங்க. முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணிங்கிற கணக்கில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிச்சு வந்தோடனே ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்புங்கிற அளவில் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போவே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பத்தலைனா போட்டுக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் போடல. உங்களுக்கு பத்தலைனா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. நெய் சேர்த்திட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நாங்கள் 3 விசில் விட்டுருக்கோம். விசில் அடங்கினோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் க்ரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.